இன்னும் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. திருமதி கனிமொழி, இன்னும் சில நிமிடங்கள். கருத்துக்கள் நிறைய இருக்கு, ஆனால் சீக்கிரம் முடிக்கிறேன். ஜிடிபியில 4.77% கல்விக்காக ஒதுக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக தமிழ்நாட்டு ஜிடிபியிலே 12% ஒதுக்கீடு செய்கிறார். ஆனால் இந்த அரசாங்கம், யூனியன் கவர்மெண்ட், அவங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே இந்த ஆண்டு 2.5% கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அருகிலே இருக்கக்கூடிய பூட்டான்ல 8% ஒதுக்கீடு செய்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே 6% கூட நாம் இன்று வரை தொடவில்லை. கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது. அதற்கான அதிகமாக நிதியை தரக்கூடியவர்கள் நாங்கள். எங்களிடம் இருந்து வரி என்று சொல்லி, ஜிஎஸ்டி சொல்லி எங்ககிட்ட இருக்கக்கூடிய நிதியை எல்லாம் வாங்கிக் கொள்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு மாநிலத்திற்கு தர வேண்டிய, கல்விக்காக தர வேண்டிய நிதியை வைத்துக் கொண்டு வழங்க மறுக்கிறீர்கள். எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கொள்கைக்காக இன்று தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய 500 கோடியை தர மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி இருக்கு? எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி வைத்துக்கொண்டு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களுடைய இதே பிரதமர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார். இங்கே பிரதமரானவுடன் இன்று மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார். எங்களுடைய கல்விக் கொள்கையிலே, எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையிலே, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உரிமைகளிலே தலையிடுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் யார் என்று நான் கேட்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல, அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன? முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள். மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதை பற்றி உங்கள் அரசியல் வரலாறு பேசாது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேச மாட்டீர்கள். பெரியாரை பற்றி நிச்சயமாக பேச மாட்டீர்கள். ஆனால் ஒரு தலைவர் அந்தமான் சிறையில் இருந்து புல்புல் பறவையின் மீது ஏறி, புல்புல் பறவையா ப்ரூம்ஸ்டிக்கான்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒன்றில் ஏறி அவர் சிறையில் இருந்து வெளியே பறந்து வந்தார் என்று உங்களுடைய டெக்ஸ்ட் புக் சொல்லி தருது. இதுவா சயின்டிபிக் டெம்பர்? இதையா மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லி தருவீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்?